ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஆலய பிரதிஷ்டையின் ஒரு உற்சாகமான ஒரு நேரத்தில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உள்ளத்தில் இருக்கிறதான அழுக்குகள் என்ன செய்யணும்? வெளியில போகணும். இவ்வளவு காலம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்மளுடைய காலங்களெல்லாம் வீணாக்கிட்டோம். இனி பார்க்க போனா கொஞ்ச காலம் தான் நம்ம கையில இருக்கு. இந்த கொஞ்ச காலத்துல அவருக்காக நாம என்ன செய்ய போறோம்? என்னுள்ளில் வாரும் இயேசுவே வாரும் என்றே நன்கு செய்ய வாரும். பொன்போல் வெடித்து நாரி கிடக்கும் நெஞ்சை ஆற்றவே வாரும். தேவனே ராஜாவே ராஜாவாகவே வாரும். தேவனே ராஜாவே ராஜாவாகவே வாரும். என்னுள்ளம் இன்றே வாரும். என்னுள்ளம் இன்றே வாரும். எல்லாருக்குமே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் நிறைய நாள் நம்ம கையில இருக்குதுன்னு நினைக்கிறோம். நம்ம இவ்வளவு காலங்கள் அவருடைய பணியை செய்யாமல நம்ம என்ன செஞ்சோம்? தொய்ந்து போயிருக்கலாம். நம்ம அவருடைய பணியை செய்யாம விட்டு இருக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கிறது, என்னுடைய வாழ்நாளில் இனிமேலாவது, என்னுடைய பிற்பட்ட காலத்திலாவது நான் அவருடைய ஊழியத்தை செய்வேன். அவருக்காக நான் என்ன செய்வேன்? பேசுவேன், அவருக்காக உழைப்பேன். இந்த உறுதிமொழி என்ன செய்யணும்? இன்னைக்கு நாமெல்லாம் எடுக்கணும். உன் காலமெல்லாம் ஒன்றும் செய்யாது பாவி நானே கேட்டாலைந்தே. காலம் சிறிதே கடமை பெரிதை கரு தோட்டும் ரட்சகனே. தேவனே ராஜாவே ராஜாவாகவே வாரும். தேவனே ராஜாவே ராஜாவாகவே வாரும். என்னுள்ளம் இன்னே வாரும். என்னுள்ளம் இன்னே வாரும். ஒரு பயங்கரமான ஒரு காலம் வருகிறதா? அந்த காலத்துல நம்ம என்ன செய்வோம்? மலைகளுக்கு பின்னால மனிதர்கள் போய் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். மலைகளே எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு நேர்கொண்டு செல்ல முடியாத பாவிகள் எல்லாம் ஓடி அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவார். அதற்கெல்லாம் நம்மளை காப்பாற்றி அவருடைய சந்நிதியிலே அந்த மகா உபத்திரவ காலம் வரும் முன்னாலே நாம் அவரோடு சேர்ந்து கொள்ளும்படியாய் நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரிடத்திலே வேண்டுதல் செய்வோம். மேகங்கள் சூழ கல்லறை திறக்க கர்த்தானி வரும் அன்று. ஐயோ என் அலறி மலை குகை நோக்கி ஓடாது காரும் என்னையே. தேவனே ராஜாவே ராஜாவாகவே வாரும். தேவனே ராஜாவே ராஜாவாகவே வாரும். என்னுள்ளம் இன்னே வாரும். என்னுள்ளம் இன்னே வாரும். அநேகர் நம்ம நம்முடைய இருதயத்தில் அவரை நம்ம வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற கேள்வி, நம்ம அவரை ராஜாவாக வச்சிருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில செய்யறதான ஒவ்வொரு முடிவும் அந்த ராஜா எடுக்கிற முடிவா, இல்ல இந்த சாதாரண மனிதன் எடுக்கிற முடிவா? அவர் நம்முடைய உள்ளத்திலே ராஜாவாக இருக்கிறாரா? எல்லாவற்றையும் இன்று அர்ப்பணிப்போம். உடல், சக்தி, கல்வி, செல்வம் காணிக்கையாக இன்று படைப்போம். என்னுடல் சக்தி
கல்வி செல்வம் சுகம் காணிக்கை ஏற்றருளும். உள்ளம் உடைந்து பாதம்